தீபாவளி வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த தீபாவளிக்கு நம்ம பண்ணக்கூடிய ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோத்திச்சூர் லட்டு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோத்திச்சூர் லட்டு செய்யறதுக்கு இந்த மாதிரி கரண்டி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுலேயே அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் கரண்டி. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டுங்களில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி. இது வந்து நல்லாவே பெருசாக இருக்கும். இந்த ரெண்டு கரண்டிங்களையுமே கூட நம்ம மோத்திச்சூர் லட்டு செய்யறதுக்கான பூந்தியை செய்யலாம். ஆனால் வந்து ரொம்ப பெருசாக வரும். பூந்தி வந்து ஆக்சுவலாக மோத்திச்சூருக்கு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இந்த இதில் செய்யும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த இதில் செய்யும் போது நீங்கள் வந்து பெருசாக வர பூந்தியை வந்து கை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட வேண்டாம். மிக்சியில் போட்டால் ரொம்ப குழன்னு ஆகிடுது. அந்த லட்டு செய்யும் போது அது பிடிக்கும் போது ஷேப் வராது உங்களுக்கு உருண்டையாக. ஸோ அது வந்து ஒரு கரண்டியவோ ஒரு மத்தோ வச்சு நீங்கள் வந்து அதை க்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து மோத்திச்சூர் லட்டை நான் இந்த கரண்டியில் தான் நான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு இது வந்து 125 கிராம், ஒரு கப்பு. இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்டியை கரைக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி விழாமல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ கெட்டியாக தேவைப்படாது, அதனால் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவில் தண்ணி சேர்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரஞ்சு கேசரி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன். மோத்திச்சூர் லட்டு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இந்த கலர் ஆட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் லட்டு பார்க்க. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 ட்ராப் விட்டு பாருங்க மாவை. எண்ணெயிலேருந்து மாவு மேலே எழுப்பி வருது. எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூந்தி போட ஆரம்பிக்கலாம். இதில் வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ லைட்டாக இதை தட்டினீங்கன்னா முத்து முத்தாக விழும். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கரைக்கும் போது தான் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக விடும். நம்மளோட பூந்தியெல்லாம் அழகாக பொரிஞ்சு எவ்வளோ குட்டி குட்டியாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்படி தட்டி விடும் போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விழுறதுக்கு. இப்போ நம்மளோட பூந்தி எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கு பாருங்கள். எவ்வளோ குட்டி குட்டியாக வந்துருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும். கரெக்டான ரேஷியோவில் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம இதை ஊற வைக்க சுகர் சிரப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்க்கரை 250 கிராம், இது வந்து ஒரு கப். 250 கிராம் சர்க்கரைக்கு நான் வந்து 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. இது வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்ம பூந்திக்கு வந்து தம் பண்ணும்போது அதிக தண்ணியாக இருக்கும். சர்க்கரை பாகு செய்யறதுக்கு வந்து கம்பி பாத்திரம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும், அதுவே போதும். இப்போ தண்ணி ரொம்ப நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணியிருந்த பூந்தியை இப்போ இதில் சேர்த்துருங்க. இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ வந்து இது தம் போட்ட மாதிரி ஆகணும். லோ ஃப்ளேமில் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம செஞ்சு வச்ச பூந்தி அந்த சர்க்கரை பாவை எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் போல் கேசரி பவுடரை பாகு கொதிக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பூந்தி எல்லாம் நம்ம சர்க்கரை பாகை எவ்வளோ நல்லா உறிஞ்சிருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா உறிஞ்சிருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். 10 முந்திரி, இதை வந்து 2-3 உடைச்சி வச்சிருக்கேன். இதில் சேர்த்துக்கோங்க. லட்டு சாப்பிடும் போது அப்பப்போ முந்திரி கடிப்படும் போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கலரி விடுங்க. ரொம்ப நேரம் கலர வேண்டாம், ஏன்னா பூந்தி எல்லாம் உடஞ்சி போயிடும். ஆனால் இப்போவே இதை லட்டு பிடிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணது இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதே பவுல்லேயே வைக்க வேண்டாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்கு. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும் போதே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அளவுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எல்லா லட்டும் ஒரே சைஸில் வரணுங்கிறதுக்காக. எவ்வளோ அழகான லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட் வச்சிடலாம். நம்ம எடுத்த மாவு அளவுக்கு இங்கே பாருங்க 8லேருந்து 10 லட்டு நம்மளுக்கு கிடைக்குது. எவ்வளோ அழகான லட்டுக்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. லட்டு ரொம்பவே சூப்பராக
சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கவே. இதுல இருந்து ஒன்னு எடுத்து நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டா வந்திருக்கு. நம்மளோட பூந்தி சக்கரை பாகு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எவ்வளவு நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த தீபாவளிக்கு உங்க வீட்ல நீங்க கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எது இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.